நினைத்தது கிடைக்க சுலபமான ஷார்ட்கட் இதுதான். நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, என் கூட இருக்கிறவங்களா நிறைய சாதிக்கிறாங்க, நமக்கு மட்டும் லைஃப் ஸ்ட்ரக் ஆன மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா, நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது எல்லாமே அச்சீவ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம், நம்ம எல்லாருமே தவறான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன மாசம் நான் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணேன். அதுல நிறைய நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டேன். நான் அந்த கோர்ஸ்ல கத்துக்கிட்டதுலேருந்தும், நான் படிச்ச சைக்காலஜி புக்ஸ்ல கத்துக்கிட்டதுலேருந்தும், நான் ஏன் லைஃப்லயே இந்த வீடியோல சொல்ல போற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்த்தேன். அதை அப்ளை பண்ணிக்கிட்டே தான் வரேன். ஏன்னா இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தானே. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை, நம்ம கத்துக்கிற விஷயங்களை கண்டினியூஸா அப்ளை பண்ணணும். அப்பதான் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நான் என் லைஃப்ல கடைபிடிச்சிட்டு இருக்கிற, என் கிளைண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ற இந்த ஃபார்முலாவை உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கவனமா கேளுங்க. இந்த கதை மூலமா தான் நம்ம லைஃபை ரீசெட் பண்ண போறேன். அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு பெரிய காட்டுல ஒரு காக்கா இருந்துதான். அதே காட்டுல ஒரு குளமும் இருந்தது. அந்த குளத்துல தான் காக்காவும் அந்த காட்டுல இருந்த மற்ற மிருகங்களும் தண்ணீர் குடிக்குமாம். ஆனா அந்த குளத்துல தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த காக்கா புலம்பிட்டே இருக்குமாம், எனக்கே தினமும் கசப்பான தண்ணி தான் கிடைக்குது, நல்ல ஸ்வீட்டான தண்ணி எனக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த காக்கா வருத்தப்பட்டுட்டே இருந்துதான். ஒரு நாள் அந்த காக்கா அந்த காட்டுல இருக்கிற புத்திசாலியான ஒரு ஆமைய சந்திச்சு சொல்லிச்சான், நான் இனிமையான தண்ணிய குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த குளத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப கசப்பாவே தான் இருக்கு, மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆமை சிரிச்சுக்கிட்டே, நண்பா, வாழ்க்கையில உனக்கு வேண்டியது கிடைக்கணும்னா உலகம் மாறணும் அப்படின்னு காத்திருக்காத, உன் முறைய நீ மாத்து அப்படின்னு சொல்லிச்சான். அந்த காக்கா ரொம்ப குழப்பமா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஆமை கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை, நான் உனக்கு 3 விதிகள், அதாவது 3 ரூல்ஸ் சொல்ல போறேன், கவனமா கேளு, அதன்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். இந்த 3 ரூல்ஸையும் நீங்களும் உங்களோட ஜேர்னல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விதி, உன்கிட்ட என்ன இருக்கோ அதுல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணு, அதுல இருந்து உன்னோட செயலை தொடங்கு. இதுதான் முதல் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, அந்த சிறிய செயலை தினமும் செய். மூன்றாவது விதி, உன் பிரச்சனைய மாத்து, உன் கனவை இல்ல. இந்த காக்கா ஆமை சொன்ன 3 விஷயங்களையும் நல்லா கவனிச்சு ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சது. முதல் விஷயம், உன்கிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து துவங்கு அப்படின்னு ஆமை சொல்லிச்சு இல்லையா. அந்த காக்கா அப்படியே சுத்தி பார்த்துச்சு. அங்க இருந்த தாமரை இலை மேல இருந்த தண்ணீர் துளிகளை பார்த்தது. டியூ டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம இத பார்த்ததே இல்லையே அப்படின்னு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தது, ருசி பார்த்தது. நல்ல இனிப்பா இருக்கே, ஆனா ஒரு துளி எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆமை, ஒவ்வொரு லட்சியமும் ஒரு சிறு துளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிச்சான். இரண்டாவது விதி என்ன, நீ செய்யற செயலை திரும்ப திரும்ப தினமும் செய் அப்படிங்கிறது தான். இந்த காக்கா தினமும் காலையில இந்த மலர் இலைகள்ல இருக்கிற தண்ணீர் துளிகளை சேகரிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி தண்ணீரை சேர்த்து சேர்த்து அந்த காகமும் அதோட குடும்பமும் இனிப்பான இந்த தண்ணீரை தினமும் நாள் முழுக்க பருக ஆரம்பிச்சுதான். மூணாவது விதி என்ன ஞாபகம் இருக்கா, பிரச்சனைய மாற்று, உன் கனவை இல்லை. ஒரு சாயங்கால வேலையில அந்த ஆமை வந்து அந்த காகத்தை சந்திச்சு கேட்டுதான், என்ன நண்பா, இன்னும் இந்த குளம் தான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு. அதை கேட்ட உடனே காகம் சொல்லிச்சான், இல்லப்பா, இந்த குளம் பிரச்சனையே இல்ல, என் மனசுதான் பிரச்சனை. குளத்தோட தண்ணீர் இனிப்பாகணும் அப்படின்னு நான் தினமுமே புலம்பி இருந்தேனா, இந்த மலர் தண்ணீர் துளிகளை சேகரிச்சு அதை குடிச்சு சந்தோஷமா என்னால இருந்திருக்க முடியாது. நான் புலம்பறதை நிறுத்திட்டு என்கிட்ட இருந்ததை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இத பத்தி மத்த மிருகங்க கிட்டயும் சொன்னேன். இப்போ நாங்க எல்லாருமா சேர்ந்து நிறைய இலைகளை தண்ணீர் சேகரிக்கிற கிண்ணமா செஞ்சு அதுல இந்த மணி துளிகளை சேகரிச்சு இந்த இனிமையான தண்ணிய குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழைய குளம் மாறல, ஆனா இந்த காடே மாறிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த காகம் அந்த ஆமை கிட்ட சொல்லிச்சு. இந்த மாதிரி 3 ரூல் கொண்ட இந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வேலை பளு இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தன்னம்பிக்கை இல்லாம நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சுத்தி இருக்கு. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கல, கன்சிஸ்டண்டா உங்களால ஒரு வேலையை செய்ய முடியல,
அதுக்கான மோட்டிவேஷனும் இல்ல அப்படின்னா, என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம் அப்படிங்கிற சுழல்லேருந்து வெளியே வந்து எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, வெற்றி மற்றும் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தி இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபார்முலாக்கு வருவோமா? முதல் ரூல், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். நம்ம கிட்ட இது இல்ல அது இல்ல அப்படின்னு புலம்புறதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை எப்படி நம்ம கோலை அடைய யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான மைண்ட் செட். என்னால முடியாதுப்பா அப்படின்னு எதுவுமே செய்யாம உட்கார்ந்துருக்கிறதுக்கு பதிலா என்னால சின்னதா ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது, சிறு சிறு ஆக்ஷன்ஸை எடுக்க முடியுது அப்படிங்கிறதே நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். இதுவே நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சா வாரந்தோறும் சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் நம்ம சேவிங்ஸ்ல போட்டுறணும். ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா, ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை, 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஆனா ஜென்ரலா நம்ம பண்றது என்ன? நிறைய சேனல்ஸ் பார்ப்போம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம், எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஆனா 5 நிமிஷம் கூட அந்த எக்ஸசைஸை பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நீங்க அடைய நினைக்கிறத இருக்கிறத வச்சு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தா அது நடக்கவே நடக்காது. நம்ம ஃபார்முலாவோட 2வது ரூல், ஒரு செயலை கடினமா பண்றதை விட தொடர்ந்து பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் நம்ம ஹெவியா எஃபர்ட் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம லைஃப் மாறவே மாறாது. கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. கன்சிஸ்டன்சி லீட்ஸ் டு ஹேபிட். ஹேபிட் லீட்ஸ் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து பண்ண அது ஹேபிட் ஆகுது. அந்த ஹேபிட் தான் நம்மளோட லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. என் லைஃப் ஏன் கண்ட்ரோல்லே இல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நம்ம சிறு சிறு வேலைகளை செய்ய நம்மளால இது முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கை வந்தாலே நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத உணர்வோம். நம்ம ஃபார்முலாவோட கடைசி ரூல், சேஞ்ச் யுவர் ப்ராப்ளம்ஸ் நாட் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம ஹியூமனோட நேச்சரே எப்பயுமே நம்மளை சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் நெகட்டிவான விஷயங்களையும் தான் பெருசா பார்க்கும். நான் சொன்ன கதையில வர காகம் மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை, நம்ம கனவுகளை, நம்ம லட்சியத்தை தினம் தினம் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம ப்ராப்ளமையே ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுவே நம்ம எதுவுமே செய்யாததுக்கான எக்ஸ்கியூஸ் ஆயிடுது. எனக்கு மூடு சரியில்லை, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன், என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு இந்த பிரச்சனைகளும் இந்த நெகட்டிவ் விஷயங்களும் நம்மள எதுவுமே செய்ய விடாம தடுத்து நிறுத்துது. நம்ம கனவை அடையிற தடுத்து நிறுத்துற எந்த பிரச்சனைனாலும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம எல்லாருக்குமே இசை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. தொழில் வெற்றி பெற ஏ.ஆர். ரஹ்மான் சொல்லும் 5 ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல அவர் கொடுத்த இன்டர்வியூஸ், அவரோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் மற்றும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.